அப்பா அப்பா குறுக்கெல்லாம் அறியுது. எத்த 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 என்ன 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 செய்யுது? இல்லை இடுப்பெல்லாம் வலிக்கு, ஒரே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி குத்துது. ஏத்தா அப்படியா கஷாயம் போட்டு தரட்டா? இல்லைத்த நான் கஷாயம் குடிச்சிட்டேன், எனக்கு கேட்க மாட்டேக்கு. ஆனால் இடுப்பு பயங்கரமா ஏத்தா அதுக்கு தான் நீ போ உள்ள போ. உனக்கு நான் அடுத்த வாரம் அவட்ட சொல்லி வச்சுருக்கேன், சீலா மீனோட பாலையை வச்சு புட்டு வச்சு தரேன். என்ன யார்கிட்ட சொல்லாத, கண்ணு படாமல் திங்கணும். என்ன அதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. சரி இப்போ நான் ஒரு நாட்டுக்கோழி நல்ல வெட்டை கோழியாக எடுத்து அடிச்சு உனக்கு நான் சூப்பு வச்சு தர்றேன், நீ உள்ள பார்த்தா ஏத்தப்போ. சரித்த. அச்சு எம்மா எம்மா அச்சு எம்மா கம்மில்ல. வா ஐயா வா வா சீக்கிரம் வா. நான் என்ன செய்ய அது செய்யன்ட்டு கிடந்தேன். அவங்க அப்பா வெளியே போயிருக்கவோ, போய் நல்ல வெடை கோழியை நம்ம பண்ணையில் இருக்கல நாட்டுக்கோழி, அதில் வெள்ளை கோழியை பிடிச்சிடுவா. என்ன இருக்கும், நீ போய் பிடி, எனக்கு தெரியாது, நான் என்ன வேலைக்காரனா? ஐயோ போயிடுறாரு. நீ அங்கே போய் நான் சொல்கிறத கேளு. இப்போ நீ போய் கோழியை பிடிக்க போறியா என்னது? இப்போ நாட்டுக்கோழியாவா நீலாம்பரி இடுப்பறி இதுங்க போய் நீ இப்போ எடுத்துட்டு போ போ போ. என்ன மசமது நிற்க போவாங்கம்ல நாயே. ஐயோ எல்லாம் என் தலை எழுத்துச்சு மாதவி. நான் எதுக்கு சொன்னது செய்யப்பறியா இல்லையா? இல்லைன்னா சொத்தில் ஒரு நாயில் சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன். இதை தான் சொல்லுவீங்க நீங்கள். நான் போகிறேன். எம்மா எம்மா வாஷிங் மிஷினை வச்சுக்கிட்டு இப்படி நம்மளை வானாலும் வாங்குதாளுவம்மா. எம்மா ஆனால் இந்த சனியம் பிடிச்சி பரவா நீலாம்பரி வந்தா அதில் இருந்து எனக்கு இப்போ ஒரு உல்லாசமே இல்லைம்மா. சீ அச்சோ அப்படி இங்கே தான் இருக்கியா? ஆமாம், என் தலையெழுத்து நின்றுக்கிட்டு இருக்கேன். காலையில் ரொமான்ஸ் பண்ண வைக்கணும். ஐயோ ஐயோ நான் ரொமான்ஸ் எதுவும் பண்ண வரல. அவள் ஐலாட்டி ஒயிலாட்டி இருக்காளே அந்த நாய்க்கு நாம நாட்டுக்கோழியை பிடிக்கணுமாமா மாதவே அம்மா சொல்கிறாங்க. அச்சா அவன் ஏன் நாம ஏன் பிடிக்கணும்? அவளுக்கு ஏன் நம்ம அவளுக்கு கூட பிறந்த கிடக்காமல்ல, சிங்கப்பூரில் வாட்டிக்கிட்டு கிடக்காமல்ல, அவன் வந்து நொட்ட வேண்டி தானே. நம்ம ஏன் பிடிக்கணும்? நம்ம என்ன வேலைக்கார? நீங்கள் பாபு இங்கே வந்து துணி தண்ணி இறச்சி விட்டுங்க, நீ இப்போ போகக்கூடாது. ஐயோ இல்லை அவங்க எவுக எவுக இங்கே வரட்டு பார்ப்போம் இன்னைக்கு. போங்கங்கம்ல. ஆம்பா ஏய் சனியை பிடிச்சி போகிறவனே உனக்கு கோழியை பிடிக்கிறது எத்தனை என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்னது என்ன சொன்னியவா? தமிழில் தானே சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு நீலமரை ஈடுபறி தான், அதுக்கு என்ன செய்யணுமா? பிடிச்சி விடுங்க போய் செருப்போல் அடிப்பாமா நாயே. இங்கே பாரு நாட்டுக்கோழியை பிடிச்சிட சொல்லியிருக்கேன், பிடிக்க ஆள் கிடையாது. உன் புரிஞ்சு தான் ஆம்பளை. நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என் புரிஞ்சு ஆம்பளைன்னு. இங்கே பாரு ஏய் நீ துணியை எல்லாம் கீழே போடு. கையை கழுவுதைய வளையல மேலே எடுக்கு. அது எதுக்கு போன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் சேர்ந்த கோழியை பிடிச்சிடுவா என்ன? 2 பேரும் போங்க. ஆச்சு இப்போ துணி அந்த வேலைக்கார முண்டை துவைப்பான், காஞ்சனா முண்டை, அவன் துவைக்கிட்டோன்னே வாங்கம்ல. அச்சா அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன மட்டும் நீட்டிக்கிட்டு வந்த போகக்கூடாது வைக்கக்கூடாது நம்ம என்ன வேலைக்காரின்னு கேட்டேன். இப்போ மட்டும் நீ அவங்ககிட்ட பொட்டி பாம்பா அட்டங்கிற மாதவி. இது என்னது? ஏய் என்னது யாது அது வீடு மாதிரி தெரியல, போர்க்களமெல்லாம் இருக்கு. ஒரு பிள்ளைங்கிறது நீ பிள்ளை பக்கம் வழி இல்லைல்லப்பா. யாத்தா சிவ சிவா இங்கே தான் இருக்கியலாம் மைனி, இங்கே தான் இருக்கியலாம். என் வேலை ஃபுல்லாக முடிஞ்சது. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். பாலில் உரைய விட்டுட்டேன். அப்படியா? சரி மிச்ச பாலை என்ன செஞ்சேன்? என்னத்த சொல்லுதியோ 3 லிட்டர்லையும் நான் தயிரை விட்டுட்டேன். அட பேதியில் பரவாயில்ல, நான் தயிர் சாதம் கிட்ட வரோம். தயிர் என்ன நாசமாக பரவாயில்ல, அவ்வளோத்துலையும் கொண்டு ஏன் விட்டுருக்க? 20 மட்டும் பேலவா? ஏய் தனியும் பிடிச்சி பரவாயில்ல, நீ உள்ள கண்ணடிக்கிற முண்டை தேவடியா என்ன மட்டும் வருது எனக்கு வாயில். 3 லிட்டரில் தயிர் சாதம் கிட்ட வரோம். உள்ள போ. என்னத்த சொல்லுதியோ உள்ள போங்க. உங்கள்கிட்ட பேச நான் தயாரில்ல. உள்ள போ. உள்ளே போயிட்டு நான் உனக்கு வச்சுக்கிட்டேன் கச்சேரி. ஏய் தடி மாடுவலா உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? கோழியை பிடிங்க உங்கம்ல. அச்சு பாபு இந்த கோழி பீ வாட எனக்கு கக்க வருது பாபு. சொன்ன கேளுங்க, என்னால முடியாது. நீங்கள் மட்டும் போங்க, நான் வாசலில் இருக்கிறேன். இருக்கும் நல்ல கதை. எங்கள் அம்மா ஒன்றையும் சாச்சுன்னு சொல்லியிருக்காங்க மாதாவே. வா அவங்க சொல்லிட்டு கிடக்கட்டும், நாம இங்கே ரொமான்ஸ் படுத்தி இது அண்ணியில் பண்ணுக்கோ. ஆமோ உள்ளே வாங்கிட்டு தவறோட நம்மளுக்கு உட்காந்துருவோம்.
பாட்டு சுத்தம் இருக்கு. வீடே ஒரே பாட்டுக்கு பலமா இருக்கு. அது என்ன ஜன்னல் ஒளியா இல்லையா? என்ன அபியக்கம் இவங்களும் ஆடுறாங்க. வை சொல்லுவோம். எத்த 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 என்ன ஐயா வெளியே வர்றாதான் நம்மள உள்ள படு. நான் படுக்கிறது இருக்கட்டும். அங்கே வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்க என்ன? எத்த என்ன நடக்கு? வாங்க வந்து பாருங்க. கையை விடுங்கம்ல. வாங்க வாங்க வாங்க. எதை வார கேட்டி நீலம்பரி அந்த விளக்கமாக ரெட்டு. இந்த வாரம் சார் இந்தாங்க. மைனி என்ன நடக்கு சமாச்சாரம்? யார் கள்ளம் புகுந்துட்டானா? நான் விளக்கமாற கொண்டு வரட்டா? உன் மண்டையில தான் கொடுக்கணும். வேலையை பொறு. கொண்ட கொண்ட ஏத்த கொண்ட. என்னங்க பிடிங்க பிடிங்க. ஏத்த கொண்ட கொண்ட கொண்டாங்க மில்ல. நீ இப்போ எக்கோ அடிச்சியோ? என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன நீ? நான் கிண்டல் பண்ணி அப்பா யாத்தா பாபு அப்பா இவ்வளவு ஆசை உள்ள அடக்கி வச்சிருக்கீங்களே. அப்ப வீட்டுல பெட்ரூம்ல பொட்டி பாம்பா இங்க சுருண்டு கிடக்கியோ? யா அந்த நல்ல பாம்பு பொட்டி மாதிரி போடணும். பெட்டியிலிருந்து வெளியே போட்டுறக்கூடாது. மயிரை பிடுங்கி. ஐயோ ஐயோ ஏன்னா ஐயோ வெளியே வாங்கல. வெளியே வாங்க. கோழி கோழி பண்ணையில வெளியே வாங்க. ஐயோ இவ பண்ணதுக்கும் எண்ணெயெல்லாம் சேர்த்து மொங்குன்னு அடிப்பாவோ. ஆனால் ஒன்று செய்வோம். கொஞ்சம் நல்லவா மாதிரி நடிப்போம். ஏங்க மில்லம். என்னது நீ பேசாத. இதுக்கு காரணமே நீ தான். உனக்கு வச்சிருக்க வர்றது முதல்ல உனக்கு குட்டங்க விளக்க மறைச்சி இந்த பொட்டங்காலம் உனக்கு வண்டையில் சாத்துறேன். நான் என்ன செய்வேங்க? இப்போ மொதல் அட்டி உனக்கு தான் குட்டுக்கண்டா. எத்த நீங்கள் அவங்கள அடிக்கிறதுலையே குறியா இருக்கீங்களே. அவங்க அப்போ பார்த்துக்கிடுங்க. சித்தி இப்போ ரொம்ப நன்றி நீலம்பரி. ரொம்ப பீத்தாதியே. உங்களுக்கு அப்புறமா வச்சிருக்க வருஷ சொல்லியிருக்கேன். எத்த முதல்ல அவங்கள என்னன்னு கேளுங்க. நீ ஏன்டா நீ அதிர்ந்து பேசக்கூடாது என்ன? அப்புறம் வயிறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குல்ல தையல் விட்டோம். ஏய் நாய் விளாங்க ரெண்டும் வெளியே வாங்க. எத்தனைக்கிட்டு வெளியே வாங்க. போட்டாங்க பிங்கிற அளவுக்கு நீங்கள் அட்டிக்க போகிறேன் பாரு. இங்கே ஒரு ஏய் பாபு இங்கே வாயா செல்லம் இங்கே வா. ஐயோ எம்மா தெரியும். நீ தெரியாம தான். வா நீ இங்கிட்டு கிழக்க பக்கம் நில்லு. நீ மேக்க பார்க்க நில்லு. ஏய் உன்னை என்ன பேச சொன்ன பேசலவா? நீ வடக்க நோக்கி நில்லு. நானா? உன் புருஷன் போ. ஆட்டம் கம்மிலாம். ஆனால் எல்லாம் அபி ஒன்னாலதான் கம்மிலாம். ஏமா சும்மிக்கிறது? நீ தான் எனக்கு இப்போ பேசாமல் போய் தொலைஞ்சுக்கேன். கல்யாணத்தை முடிச்சதுலேருந்து உட்காந்துக்கிட்டு என்ன வானல் வாங்கிட்டு இருக்கேன். அங்கே என்னமோ பேசிட்டு இருக்காங்க மாமா. வேகமா உள்ளவங்க போகிறேன். என் பொட்டாட்டி ஏதோ ஆடிட்டு இருக்கா. என்னன்னு தெரியலையா? வா ஏய் பரதி ஐயா வந்துட்டீங்களா? எங்கே பண்ணியா? நான் கடைக்கு போனேன். கடைக்கு போனேன் ரைட்டு. இவ கூட எங்கே மேய்ச்சிட்டு வருது? ஏய் காஞ்சனா எங்கே போனேன்? கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கா? ஆமாம். ஒழுங்கு கழிச்சு இருக்கி. ஆமாம் நான் கோயிலுக்கு தான் போனேன். போய் புதிய காணும். குங்குமங்க சர்ச்சுக்கு போனேன். செருப்பு அடி. ஏன் சர்ச்சுக்கு பண்ணி அண்ணன் தானே போடுறதா சொல்லியிருந்தாங்க. வாயமாடு. காலகாலமாக நாம இந்து பரம்பரையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மதத்தை மாத்திரியா நீ? எத்த உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதில் அடுத்த வாரம் அன்னதானமா இவங்க தான் மெம்பர்ஸாக சேர்ந்து ஒவ்வொரு மண்டபத்துலையும் சர்ச்சிலையும் போய் அண்ணன். ஏய் பேலவா அது என்ன பேலவா பயல வாங்கிடு? வாரிசை நமக்கு பெற்று கொடுத்துருக்கா. வாரிசை பெற்று கொடுத்துருக்கா. அவள் அவளை இப்போ நம்ம போட்டணும். மற்ற 2 நாய்வளும் அறுதலியாக உட்காந்து கிடக்குவா. ஒரு வாரிசை பெற்று கொடுக்க துப்புள்ள கட்ட நாய்வா முண்டை காஞ்சனா முண்டை. காது கேட்க அவளுக்கு. சொல்லுங்க. நான் ஏதோ சிந்தனையில் இருந்துட்டேன். ஏன் நினப்பில் இருந்தேன்? என்ன இருக்க வேண்டியதா? இங்கே பாரு. என்ன? உனக்கு நாட்டுக்கோழி நம்ம பண்ணையில் போய் பிடிச்சிட்டோம். நானா?
வேலைக்காரன் வச்சுருவோமா? நானா போகணும் பாருங்க இருங்க. ம் போ. ஐயா இங்கே வாங்க போட்டும். இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க, கோவப்படக்கூடாது என்ன. அவளை பற்றி அக்கம் பக்கம் மட்டும் இல்லை, கடத்தருவில் வந்து எல்லாம் கெட்ட பேர் தான் அவள் வாங்கி வச்சுருக்கா. சரியா? என்ன வாண்டு முள்ள இங்கே வருதுவோ? என்னடா சரக்கா சிரிக்கி வாய்மடு. மாமா சொல்லுங்க. இங்கே இல்லை நாய் கூட ஐயா சும்மா இருங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. ஏய் சிரிக்கி முண்டை, என்ன செஞ்ச? நீ குடிக்கிறத என் வீட்டுக்கு கணக்கு எடுத்து வச்சிருக்கியோ? நான் ஒன்றுமே பண்ணலையா? என்ன செஞ்சப்போ? இல்லை நான் எப்பமெல்லாம் பாட்டில் போட்டேன் சொல்கிறானோல நம்பரு. அவனை மிரட்டிட்டு கிடக்க மயிரை பிடிங்கி தயிரை கடைஞ்சிட்டு வாப்போ. போங்கம்ல. கோழி பிடிக்கணுமா தயிரை கிடையணுமா? இன்னைக்கு எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். அவளுக்கு பிரியாணி வச்சு கொடுக்கு, நாட்டுக்கோழி பிரியாணி அவளுக்கு வச்சு கொடுக்கும். உனக்கு தண்டனை அதுதான். நாசம் முறை நீ ஒத்த சுட்டு கூட நீ திங்கக்கூடாது. ஏல எல்லாம் சொல்லி கொடுத்து ஒப்பிச்சாச்சுல்ல. போங்கல நான் இவ்வளோ போங்கம்ல. அப்பாடி இட்டுச்சிரும். அந்த அக்கா உங்களை நீங்க அந்த அக்காக்கு பயப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த அக்கா சிரிக்கிறது யாருமே முட்டு உடஞ்சிருச்சு, அடுத்த கை கீழே உடையணுமா? எங்கிட்ட எல்லாம் கேட்ட மக்களெல்லாம் வச்சுக்கிட கூடாது. சிரிக்கி எதுக்கு வச்சிருக்கேன்? வெங்கடக்கா நீங்க வீட்டுக்குள்ள கதவு சாத்தி படம் பார்க்க வச்சீங்களா? இப்போ 1 ரூபா கொடுங்க, இல்லைன்னா பாரதி பாட்டி சொல்லி கொடுத்துருவோம். இல்ல என்னல கொட்டி அடிச்சு கீட்டி நுழைச்சிட்டு கை வளைச்சிட்டு கொட்டைக்கிட்ட நினைச்சிட்டு என்னது ஏல நான் இவ்வளோ வாங்கல வெளியே கல்லு மூஞ்ச வீசிடுவேன். வாங்க அங்கிட்டு வெளியே போங்க. யாத்தா இதான் சமயம் நாம். சிரிக்கி ஒன்றும் நான் உங்கள்கிட்ட சொல்லலையே. இங்கே வா, நீ பின்ன வா இறங்க போயில வா. என்ன சொல்லு, சின்ன பிள்ளையில நீ சின்ன பிள்ளைகிட்ட பேசுறதே தப்பு. இல்லை வருது படம் பார்த்தியாமே? நாசனம் போகிறவள என்ன படம் பார்த்தேன்? என்ன படம் பார்த்து பேருவா கிளம்பி நிற்கிற பாரு. படம் மட்டும் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, 1 ரூபாயும் தான் வாங்கியிருக்கு. ஏய் நீலாம் கம்ல சும்மா பாங்க சித்தி, நீலாம் கோலான்னுக்கிட்டு பாங்கிட்டு உங்க கண்டால எனக்கு பிடிக்கல. ஓசிச்சோறு தின்னுக்கிட்டு இருக்கீங்களே, ஓன் புருஷன் சம்பாத்தியெல்லாம் திங்கண்ணா. அபி பார்த்துட்டு இருக்கா என்ன சொல்றா பாரு அம்மா பத்தி. ஏபே அது என்ன சொன்ன நீ? உண்மையை தானே சொன்னேன். உங்க அம்மா வாசித்தின்னு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு உங்க வீட்லயே வந்து கும்மி அடிச்சு. அப்படி கேளு என் மகராசி. அதான் அவ சொல்லக்கூடாதுல்ல. என்ன அவ சொல்லக்கூடாது? அப்போ வாப்பா இருக்கிற கரையிட்டு இங்கே பாரு, நான் என்ன 8 போட்டு 7.5 போட்டாலும் நான் மாற மாட்டேன். இனிமேல் நான் வந்து மாறி என்னத்தை ஆக போகிறேன். எனக்கு அவள் வாரிசே எனக்கு போதும்மா. எல்லாரும் வேலையை போய் பாருங்க. ஏய் தீர முடிவா, காஞ்சானா தீர முடிவாப்பா, அபி முடிவா. போங்க 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 வேலையை பாருங்க, போங்க அங்கிட்டு. ஏம்மா நீலா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே? ஒன்று பேசுனா நேருக்கு நேரம் பேசுய நீ வைக்கேன் புறம் பேசுதே. நீ போம்மா. அம்மா நீ போ. நான் கிளம்பிட்டுமா? நாங்கள் சரி பயன்படு. நான் சொன்னேண்ணா உன்னையே. அம்மா இப்போ தானே சொன்னீங்க. நான் மற்ற பிள்ளைகளும் போச்சோன்னே சனியனே உன்னையும் போச்சோண்ணா. உன் ஆத்தாலும் நீ நிற்கணும். இப்போ உன் பேச்சு இன்னும் முடியல. ஏம்மா வா பழையபடி வெளியில் போய் முட்டு போடணும் போல. சிரிக்கி பியலவா ஏன் தொண்டை தண்ணி ஏன் வாங்குதியோ? இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக தான் போகிற காஞ்சனா. எனக்கு உன் போக்கு ரொம்ப பிடிக்கல. ஆமாம் என் புருஷன் கூட ஏன் சேர்ந்து சுற்றுற? அவருக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? மாமா நான் எதுவுமே பேசல, எனக்கு தெரியாது. அவதான் கூப்பிட்டா. ஐயா நீங்கள் பேசாமல் இருங்க ஐயா. இங்கே பாரு ஏய் காஞ்சனா, அடுத்த முறைக்கு என் புருஷனை எதுவும் கூட்டிக்கிட்டு மேஞ்சேன்னு வை முட்டுக்கு கீழே கரிச்சு நல்லா மண்ணெயை ஊற்றி உயிரோட கொலுக்கி சாம்பலாக்கிடுவேன். என் மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருவான். ஆமாம் நாசமாக பரவாயில்ல போய் இருங்கிட்டு. ஏய் கண்ணாடிக்கறி முண்டை செத்த முண்டை போ. 2 சோறு என் மவ கட்டுறது என் மருமக கட்டுறது என்ன தப்பு? சோதை திங்க என்னத்தை திங்க நாசமாக பரவாயில்ல. 1 ரூபாய் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் என்ன படத்தை பார்த்து தொலைஞ்சியோ அவனு ஒரு ஏகத்தானம் பண்ணிக்கிட்டு போகிறான். நீங்களும் வாங்க மீளம் என்னமோ என்கிட்ட மட்டும் புடவை வரைக்கும் போட்டு வரைக்கும் கிழியுது வாயி. அங்கே என்னடா வாயையும் சூத்தையும் மூடிக்கிட்டு கிடக்க தெரியுது. நீலாம் வரையிட்டு அவள் ஒன்று சொன்னா அப்படியான கதையை கட்டிக்கிட்டு கேட்க தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன பையங்களும் உங்களை கேள்வி பண்ணி பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கையோ நீங்கள். அவகிட்டெல்லாம் பேசத்தை காணும். எங்கிட்ட மட்டும் என் பிள்ளைகிட்ட மட்டும் ஏறிக்கிட்டு வாரியோ ஆளு மண்டையும் பாருங்கன்னு சொல்கிறேன். என்னது ஏன் பிள்ளைய நீங்கள் கேட்க? நீங்கள் யார்? ஜம்மந்தி ஐயம்மா இப்படி பேச சொல்லாதியோ, பிறகு குடுமையை நறுக்கிட்டு விட்டுருவேன். ஏன் பாப்பாவில் பேச இவங்க யாரு? அன்னைக்கு விளக்கு மாதிரி கொண்டையை வச்சு நான் பிச்சிருக்கணும் உங்களை. நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது. ஆமாம் ஏன் பாப்பாவில் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஓசிச்சோறு திங்கிறது நீங்கள். இங்கே பாருங்க, என் வீட்டில் என் புருஷன் சம்பாத்ததை நானும் தின்னுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் புருஷன் சம்பாத்தி திங்கல.
காஞ்சனா இப்படி பேசணுன்னா அப்புறம் மானங்கிட்ட கேள்வி கேட்டு போடுவேன். எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் கோழி பிடிக்க போறேம்மா, போங்க. நீ கோழி பிடி, நாசமா போங்கோ. என் பாப்பால பேசாதியோ, அப்புறம் நான் கூட்டிட்டு போயிடுவேன், கேஸ் போட்டுருவேன். எக்கி இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க, நீ பாத்துக்கிட்டே இருக்கிற அபி. நான் என்னத்த சொல்லட்டும்? உண்மையை தானே சொல்லுதவோ, பெரிய சீமான்ல உள்ளவோ. நமக்கு அப்படி மூக்கு இப்போ விரல மடக்கிற மாதிரி ஆட்டாக்கறி வந்து கிடக்கல சாப்பாடா தின்னுக்கிட்டு அப்புறம் என்னத்த செய்ய சொல்லுது? நான் உள்ள போறேம்மா. இவளுக்கு காரணமே இந்த அம்மா வாழை தான். முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்துங்க. ம் எப்பா எப்பா ஏம்மா சரி பேசுனதுனா இருக்கட்டும். ஏம்மா சம்மதியம்மா உள்ள வாங்க. அப்படியா? அப்படியா? ஒன்று நான் என்னைக்காவது மரியாதை என்ன மரியாதையா சம்மந்தியும் கூப்பிட்டுருக்கேண்ணா. ஆமா என்னத்த நாசமா அப்புறம் சனிங்க 2 சனிகளும் ஊருலுங்க. போங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. பாசமா பேசினாலும் காதல் விட மாட்டேங்குது. போங்க போங்க போங்க. ம் ஏம்மா நீங்கள் உள்ள வாங்க. இந்த மாதிரிறேன். ஆமா இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன உங்களை தானே கூப்பிடுறாங்க? என்ன கூப்பிட கூப்பிட காதை கேட்காத மாதிரி. பாடி நீ அந்த அன்னைக்கு காது கேட்டு என் சொல்லுக்கு நீ ஃபீல் படிக்கிறே இல்லை. போ முடிவா. இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு, ஊஞ்சல் ஆடிட்டு வரிய. கேட்டுட்டு தான் வந்தேன். வா அம்மா செய்கிற நியாயமா மூலி இந்த ஊஞ்சல்லாம் அத்து தூரப்படணும். இங்கிறது வா அப்பா விட்டு சம்பாத்தியம் இல்லை, செருப்பு கொண்டு மூஞ்சி வச்சுருவான். ஆமா வா ஆத்தா வாசிச்சோடு தின்னுக்கிட்டு நடக்காவோ. இங்க பாரு, மற்ற பேச்செல்லாம் நான் பேச விரும்பல. நீ என்னன்னு ஒளிஞ்சு நாசமா போயான்னு சொல்ல நீ கேட்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, புருஷங்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு. முண்டை ஏமா அப்பா கூட வந்து பாடலை புறக்கிட்டு உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் எங்க பிறக்கணும்? அவன் எனக்கு காதுக்குள்ள உளுந்துதேன், பாட்டில் பிறக்கனா மயிரை பிடுங்கன்னு. இனிமேல் இப்படி காதில் எனக்கு உளுந்துச்சு 2 பேரையும் டைவர்ஸ், ஆத்தாலையும் டைவர்ஸ் பண்ணிடும், உன்னையும் டைவர்ஸ் பண்ணிடும். ஆமா இது என்ன துன்பம்? என்னையும் இப்படி நீங்க டைவர்ஸ் பண்ண முடியும் கமலா?